பைத்தியமா? அவனை கூட்டத்தை கட்டி வைக்க போறியா? இதுக்கு நான் தப்பிக்கணுமா? போங்கடா, போய் நீங்களே அவளை கொன்னுடுங்க. அவன் கழுத்துல இருக்கிற தாலியை எடுத்தா அவன் அந்த முடிவுக்கு தாண்ட வருவா. அதுக்கு நீங்களே அவ போய் செஞ்சிருங்க. உங்களை மாதிரி நானும் அவசரப்பட்டா எப்படி? நானும் அவ மேல உயிரையே வச்சிருக்கேன்டா. அவளுக்கு நடந்தது கல்யாணம் இல்ல, சடங்கு. அந்த தாலியை நம்ம இறக்க கூடாது, தானா இறங்கணும். சின்ன தம்பி எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு அவனை க்ளோஸ் பண்ணுங்க. நான் செஞ்சது தப்புங்கிற பயத்துல தற்கொலை பண்ணிக்கிட்டான தங்கச்சிக்கிட்ட சொல்லி சமாதானப்படுத்திடலாம். புருஷன் செத்த உன்னை பொண்டாட்டி கழுத்துல தாலி இருக்க கூடாதுன்னு அவளுக்கே தெரியும். நாம சொல்ல அவசியம் இல்லை. என்ன ஒரு வருஷம் அழுவாளா? அழுதுட்டு போட்டுமே. என்ன அந்த ஒரு வருஷம் நாமளும் சின்ன தம்பி நினைச்சு அவளோட சேர்ந்து துக்கம் கொண்டாடுற மாதிரி நடிக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் அவளை சமாதானப்படுத்தி இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். ஏய், நாங்க சின்ன தம்பியை தேடி கண்டுபிடிச்சு தீர்த்து கட்டுற விஷயம் நந்தினிக்கு தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சது என்ன எங்களுக்கு ரெண்டாம் கல்யாணம் நடக்கும். வணக்கம் சம்பந்தியம்மா, நல்லா இருக்கீங்கல்ல? ஆமா, எங்க உங்க புள்ள? ஐயா, நீங்க விஷயம் தெரிஞ்ச உடனே புத்திசாலித்தனமா உன் மகனை பேக் பண்ணிட்டல்ல? உன் மவன் அம்மா சொன்னாங்கன்னு ஏதோ உளறனா, நான் தான் சரியா புரிஞ்சுக்கல. அப்பவே உஷாரா இருந்தா என் தங்கச்சி தாலியை இன்னைக்கு அறுத்திருப்போம். உன் மகனை தப்பிக்க விட்டுருக்க மாட்டோம். இந்த பார், அவனை எங்க அனுப்பியிருக்க சொல்லு. என் மகன் பண்ணது தப்புதான் ஐயா. அதுக்கு என்ன தண்டனை வேணாலும் எனக்கு கொடுங்க. அவனை ஒண்ணு பண்ணிடாதீங்க ஐயா. உன்னை கொலை பண்ணா என் தங்கச்சி கழுத்துல இருக்கிற தாலி எப்படி இறங்கும்? அவனை க்ளோஸ் பண்ணாதானே என் தங்கச்சி கழுத்துல இருக்கிற தாலியை கழட்ட முடியும். சொல்லு, எங்க இருக்கா? எனக்கு தெரியாது. என்னமோ நீ புத்திசாலித்தனமா நடந்துகிட்ட மாதிரி நினைக்கிற. உனக்கு 3 நாள் அவகாசம் தரேன். அதுக்குள்ள உன் மாமன் எங்க இருக்கான்னு சொல்லல, நடக்கிற கதையே வேற. மாப்பிள, அங்க என்ன பண்றீங்க? உள்ள வாங்க. நான் வரமாட்டேன். உள்ள வாங்க மாப்பிள. ஏன் உயிர் எடுக்கிற? நான் வரமாட்டேன். அப்படி என்ன மாப்பிள வெளியே உட்கார்ந்து பாத்துட்டு இருக்கீங்க? நான் எதையோ பாக்குறேன். ஐயோ, ஏய்யா புறம்போக்கு, நீ எல்லாம் ஒரு ஆம்பளை, உனக்கு ஒரு பொண்டாட்டி. ஏய்யா பொம்பளைங்க குளிக்கிறத பார்க்க அலையறீங்க, சேலை கட்டுறத பார்க்க அலையறீங்க, குழந்தைக்கு பால் கொடுக்கறத கூட பார்க்கணும். மாப்பிள, ச்சே, இப்படி ஒரு ஆம்பளைய நான் பார்த்ததே இல்ல. என்னடா இத்தனை தடவை கூப்பிட்டு உள்ள வரலன்னு பார்த்தா விஷயம் இதானா? எனக்கு வெக்கமா இருக்கு. என்னப்பா நடந்தது? என் குழந்தைக்கு நான் பால் கொடுக்கறத உன் புருஷன் வச்சுக்கன் வாங்க பாக்குறாமா? ஐயோ ஐயோ, அட பாவி, என்ன காரியம் பண்ணிட்டான்? என்னது இது? என்னால நம்பவே முடியல. ஒரு பொண்ணை தனியா ராத்திரியில சந்திக்கிறது கூட பாவம்னு நினைக்கிற நீங்க எப்படிங்க இப்படி ஆயிட்டீங்க? இந்த மாதிரி கேவலமான ஆட்களை எல்லாம் சும்மா விடக்கூடாதியா. பெரிய வீட்டுல சொல்லி இவனுக்கு கரும்புள்ளி செம்புள்ளி குத்த வச்சு கழுத மேல உட்கார வச்சு ஊர்வலமா அனுப்பணுமையா. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. நீங்க எனக்கு தண்டனை கொடுக்கறதுனாலயோ என் பொண்டாட்டி என் மேல சந்தேகப்படுறதுனாலயோ நான் இந்த உண்மையை சொல்லல. எப்ப பெத்த தாய் தான் குழந்தைக்கு பால் கொடுக்கறத நான் பார்த்துட்டேன்னு தப்பா நினைச்சிட்டாங்களோ அதுக்கப்புறமும் எந்த உண்மையை நான் மூடி மறைக்க விரும்பல. எனக்கு மாலை கண்ணியா 6 மணிக்கு மேல எனக்கு கண்ணு தெரியாதுங்க. ஓடி வந்து வீட்டுக்குள்ள உட்காந்துக்குவாங்க. உட்கார்ந்து எடுத்து விட்டு நான் நகரவே மாட்டேங்க. இந்த உண்மையை ஏன் மறைச்சேன்னா எனக்கு யாரு பொண்ணு தர மாட்டாங்கன்னு மூடி மறைச்சிட்ட. ஐயா ஐயா அம்மா என்ன மன்னிச்சிருத்தாயே. உங்களுக்கு மாலை கண்ணா? எனக்கு ரொம்ப சந்தோஷம். அடி பாவி, கட்டின புருஷனுக்கு மாலை கண்ணுன்னா சந்தோஷமா படுற? ஆமாப்பா, நம்ம நாட்டுல நல்ல கண்ணு மாப்பிள்ளைங்க பல பேரு கட்டின பொண்டாட்டி இருக்கும் போதே சின்ன வீடு செட்டப் பண்ணிக்கிறாங்க. போன புருஷன் எப்ப வருவான்னு பார்த்து பார்த்து எங்க கண்ணு பூத்து போகுது. ஆனா என் மாலை கண்ணு புருஷன் 6 மணிக்கு மேல வீட்டை விட்டு போகவே மாட்டாரு. நீங்க சொன்ன மாதிரி அவர் எப்பவும் என் கூடவே இருப்பாரு. நந்தினி, இத பாருமா, இதுல என்ன வந்திருக்குன்னு படி. அடுத்தது டிவிலையும் சின்ன தம்பி பத்தி வரப்போகுது. அதுக்கப்புறமாவது நீ எங்களை நம்பு. அவன் கிடைச்ச உடனே உங்க கல்யாணத்தை ஊரறிய
சிறப்பா செய்ய போறேன். சொல்லுங்கடா. ஆமா. சின்ன பாப்பா, என் மகன் சாப்பிட்டானா, தூங்குனானா, அவன் எப்படி இருக்கான்? நாங்க அவனை சமாதானப்படுத்தி சாப்பிட வைக்கலாம், சமாதானப்படுத்தி தூங்க வைக்கலாம். உன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கிற அவனை நாங்க எப்படி சமாதானப்படுத்துவோம்? அவனுக்கு எப்பவுமே உனக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோங்கிற ஒரு பயம்தான். சின்ன பாப்பா, அவனுக்கு வந்துட்டாங்க, நீ போயிடு போயிடு. உனக்கு 3 நாள் அவகாசம் கொடுத்தோம். நீ சொல்ற மாதிரி தெரியல. கடைசியா உன்னை கேட்கறேன், எங்க உன் மாமன்? எனக்கு தெரியாது. வா. டேய், மரியாதையா எல்லாரும் வீட்டுக்குள்ள போயிடுங்க. எவனாவது வெளியில வந்தீங்க தொலைச்சிடுவேன். போங்கடா. சொல்றாங்கல்ல, கொன்னுடுவேன். போங்கடா. உன்னை அடிச்சு துன்புறுத்த நான் விரும்பல. உன் மாமன் சின்ன தம்பி எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லிடு. சொல்லல, சொல்ல வைப்பேன். எங்க உன் மாமன்? தெரியாது. ஆஹா, டேய், அந்த குடத்தை எடுத்துட்டு வர சொல்றேன். என்னடா பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? ஊத்துங்கடா. உன் வெள்ளை புடவை கலர் புடவையா மாறிடுச்சு. இதுதான் என் முதல் படி. நான் 2வது படிக்கு போவேனாம்னா உன் மாவன் எங்க இருக்கான்னு சொல்லிடு. தெரியாதுப்பா. தாய் பாசமா கொண்டு வாடாத. இல்ல, இதுக்கு மேல பெருசா இது நடக்காம இருக்கணும்னா சொல்லு, உன் மாவன் எங்க இருக்கான்? ஒழுகிற வீட்டுல இருக்கிற நாய் உனக்கே இவ்வளவு திமிர்னா எனக்கு எவ்வளவு இருக்கும்? நம்ம மாப்பிள்ளை கூப்பிட்டு வாங்க. உன் கிறுக்கு மவன் தானே என் தங்கச்சி கழுத்துல தாலியை கட்டினா. அதனால இப்ப இந்த பைத்தியக்காரன் உன் கழுத்துல தாலியை கட்ட போறான். இனிமே இவன் தான் உனக்கு புருஷன். 2வது புருஷன். எனக்கு கல்யாணம், எனக்கு கல்யாணம், எனக்கு கல்யாணம். நந்தினி, உங்க அண்ணனுக்கு சின்ன தம்பி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க தேடல, அவனை கொண்டுட்டு உனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ண தேடுறாங்க. சின்ன தம்பி எங்க ஒளிஞ்சிருக்கான்னு கேட்டு கண்ணம்மாவை சித்திரவதை பண்றாங்க. அந்த விதவை தாய்க்கு ஊருக்கு நடுவுல கல்யாணம் நடக்க போகுது.
பார் மாப்பிள்ளை எவ்வளவு சந்தோஷமா வரான்னு. எனக்கு கல்யாணம், எனக்கு கல்யாணம், எனக்கு கல்யாணம், எனக்கு கல்யாணம், எனக்கு கல்யாணம். பாத்தியா மாப்பிள்ளை தாலி கட்ட துடிக்கிறான். எனக்கு கல்யாணம், உங்க கல்யாணத்துக்கு அப்புறமும் கல்யாணம், உன் மாமன் எங்க இருக்கான்னு சொல்லல. இவன் கூட உனக்கு சாந்தி முகூர்த்தம்.